ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கருவாட்டு குழம்பு, அதாவது சொதின்னு சொல்லுவாங்க, வண்டிக்காரன் குழம்புன்னு சொல்லுவாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி, வெங்காயம், குச்சி கருவாடு, மஞ்சள், வத்தல் பொடி, எண்ணெயை காய வச்சு கடுகு போட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் சத்தம் வந்தவுடன் அதில் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு, பாருங்கள் எப்படி அப்படியே கடுகெல்லாம் அப்படி வெடிக்குது. கருவேப்பிலை போட்டு தக்காளி, வெங்காயம், மிளகாய் இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு, நல்லா வதக்கியவுடன் நம்ம கருவாடு ஆல்ரெடி கழுவி வச்சுருக்கோம், அந்த கருவாடையும் போட்டு நல்லா வதக்கணும். இதோடு சேர்ந்து கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். அடுத்து கருவாடையும் போட்டு வதக்கி கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு வதக்கி விட்டுட்டு, அது கொஞ்சம் நல்லா மெர்ச்சாகும். இந்த மஞ்சள் பொடி, உப்பு, தக்காளி, வெங்காயம், மிளகாய் எல்லாம் மெர்ச்சானோடனே ஆல்ரெடி நம்ம புளி எடுத்து வச்சுருக்கோம். புளி கரைசல், கொஞ்சம் நேரம் ஊற வச்ச புளி கரைசலை இதோட இப்போ ஊற்றணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வத்தல் பொடியும் போட்டிருக்கேன். வத்தப்பொடி கொஞ்சம் மட்டும் போட்டுட்டு இந்த புளி கரைசலை ஊற்றி, தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதாவது ஒரு பெரிய ஃபேமிலி இருக்கீங்க, நிறைய பேர் இருக்கீங்க ஒரு வீட்டிலனா, நல்லா தண்ணி நிறையா ஓரளவு ஊற்றி, இந்த புளி தண்ணி எல்லாம் ஊற்றி வைக்கும்போது டேஸ்ட்டு யம்மியாக இருக்கும். நிறைய பேரும் சாப்பிட்லாம் அந்த மாதிரி. அதாவது முந்தி காலத்துலலாம் ஒரு வீட்டிலலாம் நிறைய பிள்ளைங்க இருக்கும், அந்த வீட்டில் இந்த குழம்ப வச்சுருவாங்க. ஒரு நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், நல்ல சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்கும்ன்ட்டு இது வண்டிக்காரன் குழம்புன்னு கூட சொல்லுவாங்க. புளி கரைசல் ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வந்தவுடனே ஃபைனலாக கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சுகர் போட்டுக்கோங்க. ஆல்டர்னேட்டிவாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்ப்போம். செம்ம டேஸ்ட்டுங்க. வாவ், சூப்பர், வெரி நைஸ்.